ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நல்ல ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் கடாயில் நான் இப்போ 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 500 கிராம் கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 400 ml மில்க் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 3 கப்ஸுக்கு ஒரு 2 கப்பு மில்க் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கேரட்டே மூழ்கிற அளவுக்கு பால் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. வித்தின் ½ அன் ஹவரில் ரெடி ஆகிடும். இப்போ கேரட் பால்லையே ஃபுல்லாக வேக விடணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் அது நல்லா பாயில் ஆகி அந்த மில்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே கொஞ்சம் நல்லா மில்க் அப்சர்வ் பண்ணிடுச்சு கேரட்டு. இப்போ இதுக்கு நடுவுலையே நம்ம ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே மில்க்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு கேரட்டு. இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 கப் சுகர் இதுக்கு தேவைப்படும். நம்ம சுகர் ஆட் பண்ண உடனேயே அந்த கேரட் அல்வா கொஞ்சம் தளன்னு ஆகிடும். இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு கெட்டி பதம் வரும். அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட சுவையான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.